வேற ஒருத்தன் டேய் நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டுல நேற்று பர்த்டே ஃபங்க்ஷன்ல பிரியாணி செஞ்சாங்க. அதுல மீந்து போன பிரியாணி எல்லாம் எடுத்து வெளியில கூட்டிருக்காங்க. அதை போய் நீ சாப்பிடணும். அதுக்கு எதுக்குடா நான் உன்னை கூப்பிட்டு போனோம்? உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடண்டா. என்ன தூங்க விடு ப்ளீஸ். எது சீக்கிரம் டோரா? என்னடா சாப்பு சொல்ற? என்ன சீக்கிரம் டோரை கண்டுபிடிச்ச? என்ன உளறிக்கிட்டு இருக்கான் இவன்? சீக்கிரம் டோர்னா அது கொஞ்சம் குட்டியால இருக்கணும். இவன் சொல்றத பார்த்தா பெரிய டோர்ன்றான். எங்க அந்த டோரை காட்டு பாப்போம். என்னடா அதுக்குள்ள சேர் எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல டோரை காட்டு. நீ என்ன வீட்டுக்குள்ள டோர் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த குப்பை தொட்டில இருக்க எலும்பு தானே தேடி போயிட்டு இருக்க. ஏய் ஒழுங்கா டோரை காட்டு. நான் உள்ளா போய் தூங்கிடுவேன் பாத்துக்க. என்னடா இந்த சீக்கிரம் டோர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? இத பார்த்தா கேரேஜ் டோர் மாதிரி இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டுல ஆல்ரெடி ஒண்ணு இருக்கடா. ஆமா இந்தாதான் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் டோர் ஆச்சே. இந்த பாருங்க நம்ம இந்த மாதிரி பக்கத்துல போனா இது ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இந்த டோரையே அப்படித்தானே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பின்னாடி வந்தா மூடிடும். இன்னும் மூடல. அந்த பாத்தீங்களா சென்சாரா தான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா இந்த டோர் பக்கத்துல நம்ம போனோம்னா திறக்கணுமே. எங்க தர? என்ன இது திறக்க மாட்டேங்குது? டேய் சாப் இது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகல போல இருக்கே. என்னடா பண்றது இப்போ? ஏண்டா அதான் ஸ்டிக்கி பாம் வச்சு ஓப்பன் ஆகுது இல்ல? அதை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்க வேண்டியதானே? அதெல்லாம் என்னால படிப்படியாக போக முடியாது. எடுத்து ஸ்டிக்கி பாம் வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கார் கேரேஜ் எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இந்த டோர் இருக்கு. அதனால அதே மாதிரிதான் திறக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு எல்லாத்தையும் முதல்ல கவர் பண்ணி விட்டுருவோம். இந்த சைடுல தான் ஏதோ சிக்கி இருக்கும். உடனே இந்த பக்கம் வச்சு வெடிச்சோம்னா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுலயும் மிஸ் ஆச்சுன்னா டாப் சைடுல தான் அதுலயும் சிக்கி இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. சைடு இல்ல டாப் ஏதோ ஒரு பக்கம் சிக்கி இருக்கும். சரியாயிடும் நினைக்கிறேன். இது வெடிச்சா ஐயோ வச்சுரா பைக் இவ்வளவு பக்கத்துல இருந்தா இதுவும் பிரச்சனை ஆயிடுமே. இந்த முதல்ல நம்ம சேஃப்டியா கொண்டு போய் எங்கேயாவது நிப்பாட்டி ஆகணும். என்னோட ஃபேவரட் பைக் வேற. இது எடுத்து போயிட்டு ஓரமா நிப்பாட்டிடுவோம். இந்த டிஸ்டன்ஸ்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஐயோ கார் இருக்கு. காரையும் எடுத்துட்டு போய் சேஃபா நிப்பாட்டி ஆகணும். பைக்கை மட்டும் கண்ணில் பார்த்தேன். காரை பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா கார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதே இது ஒரு கார் தான். 1000 கார் ஒருலாம் வச்சிருக்கோம். ஆனா ஃபேவரட் கார் ஒரு கார் தானே இருக்கும். என்னோட லக்கி கார் வேற. அதனால இதை கண்டிப்பா நான் காப்பாத்தியே ஆகணும். ஓகே இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பு நீ இங்க நின்றுட்டு இருக்க. கண்டிப்பா இது வரைக்கும் பிரச்சனை வந்தாலும் வரும்டா. நீங்க எல்லாம் நிக்கிறது சேஃப் இல்ல. நீ வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு உள்ள போயிட்டு அதை சீக்கிரமா நிற்போம். இங்க நின்று ஸ்டிக்கர் அமுக்கினாதான் கரெக்டா இருக்கும். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அமைதியா இருக்கு. எதுவும் ஆனா வெடிச்சாலும் நம்ம மேல எதுவும் படத்துக்கு வாய்ப்பு இல்லை. வாடா கடகடன்ட்டு என்ன பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க. உன் சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இங்க வந்து நின்று வெடிக்கப்பா. ஓகே ஃபைன். சத்தம் சும்மா காது கிழிக்கிற மாதிரி கேக்குது. அதனால கண்டிப்பா ஓபன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஓபன் ஆகல. ஒரு விசில் மட்டும் தான் விட்டுருக்கு. அப்போ இந்த டோரை ஸ்டிக்கி பாம் வச்சு ஓபன் பண்ண முடியாதா? ஆஹா இந்த மாதிரி பாம் வச்சு ஓபன் ஆகாத டோரு. அப்ப கண்டிப்பா இதுக்கு ஏதாவது சேலஞ்ச் வச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் நம்ம முடிச்சாதான் இந்த டோர் ஓபன் ஆகும். அந்த சேலஞ்சுக்கான நோட்டு நம்ம வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது போட்டு வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த சேலஞ்சை படிச்சு அந்த சேலஞ்சை நம்ம முடிச்சாகணும். அப்பதான் இந்த டோர் ஓபன் ஆகும். உடனடியா நான் போய் தேடுறேன். வீட்டுல எந்த மூலையில இருக்குன்னு தெரியல. எல்லா பக்கமும் போய் செக் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். இவ்வளவு பெருசாக இருக்கு. எந்த இடத்துல போய் எத்தனை பேப்பரை போட்டு வச்சிருக்காங்க தெரியல. இங்க எங்கேயாவது இருக்கா? ஆஹா இங்க எதுவும் பேப்பர் இருக்க மாதிரியே தெரியல. கீழே போய் நம்ம பெட்ரூமால இருக்குதான்னு பார்ப்போம். நான் வேற தூக்க கலக்கத்துல யாராவது உள்ள வந்தா கூட கவனிச்சிக்க மாட்டேன். இங்க எதுவும் பேப்பர் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்கடா போட்டு போயிருக்கீங்க பேப்பரை? சேலஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு அதை முடிச்சு ஓபன் பண்ணிடலாம். எங்க இருக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே காணுமே. இந்த சைட்ல போய் பார்ப்போம். எந்த இடத்துல போட்டுருக்காங்கன்னு தெரியல. இந்த கார்னர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒழிச்சு வைக்க வேண்டிய இடமே ஃப்ரீயா இருக்கு. இதை விட நல்ல இடமா பார்த்து எங்கேயும் வச்சிருக்காங்க போல இருக்கு. மாடியில வச்சிருப்பாங்களோ? டாப்பு கீழே இருந்திருக்கா, நானும் கீழே இருந்திருக்கேன். அப்ப மாடியில வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மேல் டோர் வழியா நுழைஞ்சி இந்த பக்கம் எங்கேயாவது வச்சுட்டு போயிருப்பாங்க சேலஞ்சு பேப்பரை. எங்க இருக்குன்னு பார்ப்போம்.
இல்லையா என்னடா இது இந்த சைடுல ஆஹா ஐடென்டிட்டிலாம் விளையாடுனா இந்த இடத்துல தானே வச்சிருப்போம். இங்கே இல்லைன்னா எங்க போறது? ஒருவேளை மாடியில இருக்குமோ? மாடியில மட்டும் தான் நம்ம வந்து செக் பண்ணவே இல்லை. அதனால மாடியிலையும் போய் ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டு வேற இல்லையே. ஷார்ட்கட் எது வழியா தான் போய் ஆகணும். இந்த குப்பை தொட்டி மேல ஏறி அப்படியே ஒரு ஜம்பை போட்டுற வேண்டியதான். ஓகே எங்கடா இது எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஃபுல்லா தெரியாது. இதுக்கப்புறம் வீட்டை தேடுறதுக்கு ஒரு இடமும் இல்லை. பேப்பர் நல்லா பளிச்சு கண்ணுக்கு தெரியும். ஒரு பேப்பரும் இல்லையே. சேலஞ்சு பேப்பரும் இல்லைன்னா இந்த டோரை எப்படி ஓபன் பண்றது? அடடடடா இந்த டோரை ஓபன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓச்சி நமக்கு இல்ல அந்த டோர். இல்லாத இருக்கு. ஒரு வழியா சேலஞ்சு பேப்பர் கண்டுபிடிச்சிட்டேன். நேரா கிளம்பி மேஸ் பேங்க் அண்டப்போ அது வாசல்ல ஒரு பேராசூட் இருக்கு. அதை எடுத்து மாட்டிக்கிட்டு மேஸ் பேங்க் மாடியில இருந்து கீழே குதி. பேராசூட்டை போட்டுக்கிட்டு டைரக்டா போயிட்டு மூவிங்ல இருக்க ஏதோ ஒரு வண்டி மேல போய் இறங்கணுமா? இவ்வளவு ஜாலியா குதிக்க சொல்றான் பாத்தீங்களா? இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? குதிக்க போறது நானாச்சே. சாப்பு டோர் கண்டுபிடிச்சதுக்காக உனக்கு வேணா ஒரு சிக்கன் 65 வாங்கி தரேன். அதுக்காக நீ உள்ள இருக்க பொருள்லாம் ஷேர் கட்டிருக்காத. ஏன்னா கஷ்டப்பட்டு சேலஞ்சு பண்றது நானு. அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு தான். உனக்கு டோரை கண்டுபிடிச்சதுக்காக ஒரே ஒரு சிக்கன் 65 ஆர்டர் போடுறேன். ஒரு வழியா மேஸ் பேங்க் வந்தாச்சு. இப்போ இங்கதான் ஏதோ பேராசூட் இருக்கும்னாங்க. அதை எடுத்துட்டு நான் மாடிக்கு லிஃப்ட்ல போயிட்டு குதிக்க போறேன்டா சாப்பு. பாச கடைசி ஒரு தடவை பாத்துக்கோ. ஒருவேளை தப்பா எங்கேயாவது விளையாண்டா என் கதை முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். என்ன உயரமா இருக்கு? சிட்டிலே இருக்க உயரமான பில்டிங்ல இருந்து குதிக்க சொல்றாங்களே. வேற வழி இல்ல. போனாதான் டோர் திறக்கும். சாப்பு ஏதாவது வாழ்க்கை அனுப்பு. எதையாவது வாழ்க்கை அனுப்புவான்னு பார்த்தா நான் திரும்ப வரமாட்டேன்றதே முடிவு பண்ணி இப்பயே ஆர்டர் போட சொல்றான் பாத்தீங்களா? இவன் கிட்ட போய் வாழ்க்கை கேட்டேன் போறீங்களா? என்ன உதைக்கணும். ஆஹா இதெல்லாம் அழகா இருக்கு. ஆனா பேராசூட் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பேராசூட் தேங்காய் எண்ணெய் எங்க இருக்கிறது? அது உடனடியாக கண்டுபிடித்தாகணுமே. அந்த இருக்குங்க பேராசூட். ஓகே இது எடுத்துட்டு போயிட வேண்டியதான் மாடிக்கு. முன்னாடி மேலே ஏறி வரத்துக்குள்ளேயே மூச்சு இப்படி வாங்குது. இங்க இருந்து ஒரு குதிக்கணுமா? மொத்த சிட்டியும் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து வர குதிக்க சொல்லிட்டு இருக்காங்களே. வண்டி மேல அதுவும் மூவிங் வெஹிக்கிள் மேல போய் இறங்கணுமா? தரையில எல்லாம் கால் படவே கூடாதான். நம்ம நேரா பேராசூட்டை கொண்டு போய் ரன்னிங்ல இருக்க ஏதோ ஒரு வண்டி மேல இறங்கணும்ன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அசால்ட்டா குதிக்க சொல்றாங்க. அதுவும் இந்த ஹைட்ல இருந்துட்டு. கார் எங்க நிறைய போகுது. காரு பஸ் லாரி எல்லாம் இந்த பக்கம் தான் நிறைய போகுது. இந்த பக்கமே போயிட வேண்டியதான். நிறைய இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே குதிச்சுடுவோம். பேராசூட்டை எடுத்து விட்டுருவோம். ஆஹா எடுத்த உடனே சிவப்பு கலர் வருது. டேஞ்சர் அலாட்டா. எவன்டா அது வேணும்னே சிவப்பு கலரை வச்சுது. வச்சு என்ன நடக்க போகுது தெரியல. கரெக்டா போய் நம்ம ஏதாவது ஒரு மூவிங் வெஹிக்கிள் மேல லேண்ட் ஆகணுமா? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். என்ன நடக்க போகுது தெரியலையே. இதுக்கு அடுத்த சான்ஸ் வர கிடையாது. நம்ம ஒரே சான்ஸுக்கு சக்சஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. நல்லா பின்னாடி பெருசா இடம் இருக்கு. இது மேல வேணா இறங்க ட்ரை பண்ணலாம். ஆனா இது காத்து வேற கொஞ்சம் பலமா அடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே அப்படி நிப்பாட்டுங்க சிக்னல்லையே. ஐயோ இது கம்பியில இருக்குது. இந்த பக்கம் யூ டர்ன் அடிச்சிருவோம். ஆஹா இதை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. காத்து கண்ணா அப்படியே அடிச்சுட்டு இருக்கு. அண்ணா அப்படியே நிப்பாட்டுங்கண்ணே. அப்படியே இருங்க. ஒரு யூ டர்ன் அடிச்சு வரேன். அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சிருவோம். சிக்னலை போட்டுறாதீங்கடா. ஐயோ சிக்னலை போட்டாங்களே. வண்டி மூவ் ஆக போகுதுடா. வண்டி மூவ் ஆக போகுதுடா. மூவிங்ல இருக்கும் போது எப்படா இறங்க முடியும்? ரைட்டா சிக்னலை போட்டாவது இறங்கிடலாம். மூவிங்ல இருக்கும் போது எங்க போய் விட போறோம்னு தெரியலையே. ஐயோ போறானே போறானே போறானே. நில்லுனே நில்லுனே அண்ணே நில்லுனே நில்லுனே. சிக்னல் போட்டா பாரு ரெட் கலர்ல. அப்படியே நில்லுனே. அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு. கரெக்டா நீ சிக்னல் முடிச்சு போகும்போது அப்படியே இறங்கிட வேண்டியதான். ஆஹா எந்த பக்கம் போறதுனே தெரியல. கண்ணா அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இது வேற அப்படியே ஒரு டேன் அடி. போ போ போ. ஐயோ கரெக்டா வரல. நோ 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 இன்னொரு யூ டர்ன் அடிக்கணும். அண்ணே இருனே வண்டி எடுத்துறாதே. ஆஹா கண்ணா பின்னாடி போயிட்டு இருக்கே. கரெக்டா இறங்க முடியுமான்னு தெரியல. எப்படியாவது அந்த வண்டி மேல இறங்கணும். இந்த வண்டியை விட்டா வேற எந்த வண்டி எனக்கு கண்ணுக்கு பெருசா தெரியல. கமான் 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 பர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆயிடு. ஆமாடியோ ஆமா. நல்ல வேலை ஃபைனலி மூவிங்ல இருக்க வண்டி மேல சக்சஸ்ஃபுல்லா வந்து லேண்ட் ஆயிட்டேன். சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர் வேற லெவலு. அப்பா நானே எதிர்பார்க்கல நம்மளுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா. என்னென்ன பிளான் போட்டுட்டு இருக்கான் பாருங்க. டேய் சாப்பு வரவே மாட்டான்னு நினைச்சியா? வந்துட்டோம்டா. கரெக்டா லேண்ட் ஆகி பக்கவா சேலஞ்சு முடிச்சிட்டேன்.
இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது வேற ஏதாவது பேப்பர் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சேலஞ்சோட எல்லாம் கண்டிப்பா இவனுக்கு விட மாட்டாங்க. எப்படியும் ஒரு 3 சேலஞ்சா இருக்கும். நம்ம போய் 2வது சேலஞ்ச் பேப்பரை கண்டுபிடிச்சு அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்து அதை முடிச்சா அவனு வா வீட்டுக்கு போவோம். அட இருடா சாப்பின்னு டோரை ஓபன் பண்ணல. நான் போய் செகண்ட் பேப்பர் எங்க இருக்குன்னு முதல்ல தேடி ஆகணும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ள தேடியாச்சு, மாடியில தேடியாச்சு, மொட்டை மாடியிலையும் தேடியாச்சு. இன்னும் தேடாத இடம் எதுவோ அதுக்குள்ளதான் பார்க்கணும். இந்த சைடு இன்னும் செக் பண்ணவே இல்லை. இங்க எங்கேயாவது இருக்கான்னு முதல்ல போய் பார்த்துருவோம். பேப்பர் எதுவும் ஒரு அந்த இருக்கு. நல்ல வேலை 2வது சேலஞ்ச் பேப்பரையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல என்ன போட்டு வச்சிருக்காங்க தெரியலையே. நேரா நீங்க கிளம்பி நான் சொல்ற லொகேஷனுக்கு போயிடுங்க. கோஆர்டினேஷன் எழுதி வச்சிருக்கீங்க. இந்த லொகேஷன்ல இன்னைக்கு நைட்டு ஒரு ரேஸ் சேலஞ்ச் நடக்குது. அந்த சேலஞ்ச் எப்படியாவது நீங்க வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா மட்டும்தான் டோர் ஓபன் ஆகுமா. கிழிஞ்சது. அவங்க சொன்ன கோஆர்டினேஷன் இருக்க நம்பருக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் ரேஸ் நடக்குதா? சார் ரேஸுக்கு வந்திருக்கேன். ஆமா நான் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா ரேஸ? வருது. என்ன இவங்க 4 பேரும் வேற வண்டி வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் வேற வண்டி கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஊழல் இருக்குமா? என்ன முன்னாடி வேற போறீங்க? ஆனா பாருங்க அந்த வண்டி தான் முன்னாடி போகுமா? ஆஹா எதையாவது பண்ணி நம்ம முன்னாடி போய் ஆகணும் போல இருக்கே. நம்மளுக்கு ஏதோ ஓட்டல் வண்டியை கொடுத்து ஏமாத்துறாங்களே. இந்த வண்டியை வச்சுதான் நம்ம ஜெயிச்சாகணுமோ. சேலஞ்ச் ரெடி பண்ணுவோம். ஏதோ பக்கு பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது இதை தாண்டி நம்ம போய் ஆகணும். டே என்னடா இது ஐயமா இருக்கு. 4 சக்கரத்தை வச்சு போயிட்டு இருக்கேன். 2 சக்கரத்தை வச்சு நான் என்ன பண்ணுவோம். ஓரமா போகலாம். அப்படி நல்ல அடையா கொஞ்சம் கேப்பிடல பூந்துடாம உயிர்த்தாங்க. ஒருத்தன் உயிர்ந்துட்டான். அவள்தான் எல்லாம் முட்டி கிடக்குறாங்க. இடத்துல இதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயாவது நம்ம ஸ்லோ பண்ணி லைட்டா ஜர்க்கு கொடுத்தோம் கண்டிப்பா முன்னாடி போயினாலும் போயிடுவாங்க. இது என்ன பாதை வளைஞ்சு போயிட்டு இருக்கு. நல்ல வேலை இந்த பைக்கு நம்ம முன்ன பின்ன ஓட்டி இருக்கோன்றதுனால பக்காவை ஓட்டி வந்துட்டோம். அவங்க அங்கேயும் முட்டிக்கிட்டு இருக்கட்டும். பின்னாடி ஒன்றும் வர மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் முன்னாடி போனாலும் போயிடுவான். இருறா போய்க்கிறேன். எனக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கை தட்டிக்கிட்டு. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் போகணும்னு தெரியல. மழை ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மழை மேலதான் இந்த பைக் ஓட்ட முடியும். நம்மளுக்கு நல்ல பைக்கா தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா வளர்ச்சி இழிச்சு ஓட்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கடா இருக்கு பினிஷிங் ஏரியா? ஆஹா பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்களே. வந்துட்டு இருக்க சத்தம் நல்லா ஹெவியா கேக்குது. போயிட்டே இருடா பிராங்கின்னு. போயிட்டே இரு. எங்கேயும் நிப்பாட்டிடாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயோ டவுன் வேறையா. கொஞ்சம் லைட்டா பிரேக்கை பிடிச்சி இறக்குவோம். அப்புறம் கொண்டு போய் எங்கேயாவது முட்டிட்டு போறேன். லைட்டா ஜெர்க்கு கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள அப்படியே பூந்து போகணுமா? அப்படி வந்தாச்சு. அங்கதான்டா இருக்கு. கிட்டதால தெரியுது. வளர்த்து நினைச்சு போனோம்னா போயிடலாம் போல இருக்கே. சீக்கிரம் கமான் வந்துட்டோம். எவனாவது வராங்களான்னு தெரியலையே. எவனாவது வரீங்களாடா? ஐயோ பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. வந்துட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படி 2வது சேலஞ்ச ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். நடுராத்திரி போச்சா. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல அந்த 3வது சேலஞ்சு நின்று எடுத்து பார்த்துட்டு அதையும் முடிச்சிடணும். ரொம்ப தேங்க்ஸ் பா ஸ்லோவா ஓட்டுன்னு வந்ததுக்கு. நம்ம போயிட்டு வீட்டில் போய் நேரத்தோட தூங்கி காலைல எழுந்து என்ன 3வது சேலஞ்சுன்னு எடுத்து பார்ப்போம். அந்த பேப்பர் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த வீட்லயே நம்ம இன்னும் தேடாத இடம் எது? இந்த கேரேஜ்ல இன்னும் தேடலையே. அப்படியே கதவு கிட்ட தான் வந்துட்டு போனோம். எதுக்கும் இங்கேயே பார்த்துருவோம். என்ன ஒரே குப்பையா இருக்கு. ஒரு பேப்பர் இருக்குன்னு பார்த்தா ஒரே குப்பை பேப்பரா இருக்கு. இது இல்லையே நோட் பேட் மாதிரி இருக்குமே. அந்த இருக்கு. பேப்பரை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கமெண்ட்ல மட்டும் உங்களை பிக் ஃபேன்னு சொல்றாங்க. யார் உண்மையா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல டன்னு போடுறாங்களோ அவங்க தான் உங்களோட உண்மையான பிக் ஃபேனு. இதை ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க இதை பண்ண சொல்லணும். இதை பண்ணா மட்டும்தான் இந்த 3வது டோர் உங்களுக்கு ஓபன் ஆகும். என்னது இது இப்படி எழுதி போட்டிருக்கு கைஸ்? அப்ப உண்மையாவே எல்லாரும் லைக் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன? அதுதான் 3வது சேலஞ்சாவே கொடுத்து வச்சிருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது 2த்தையும் கன்ஃபார்மா பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல டன்னு போட்டு விடுங்க. இதுக்காக நான் கஷ்டப்பட்டு 2 சேலஞ்சை முடிச்சு வச்சிருக்கேன். இப்போ 3வது சேலஞ்சு உங்க கையில தான் இருக்கு. இதை எனக்காக நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படியாவது இந்த டோர் ஓபன் ஆயிடும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நானும் சாப்பும் ரொம்ப ஆவலா இருக்கும். இதுக்கப்புறம் சேலஞ்சு உங்க கையில தான் இருக்கு. இப்போ வரைக்கும் டோர் ஓபன் ஆகாத பார்த்தா நிறைய பேர் இன்னும் லைக் பண்ணாமதான் பாத்துட்டு இருக்கீங்க போல இருக்கே. டே சாப்பு இங்க பாடுறா சேலஞ்சு பயங்கரமா வந்திருக்கு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடா சாப்பு எனக்கு. கவலைப்படாதீங்க பாஸ். கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபர்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் அப்புறம் கமெண்ட்ல டன் 3த்தையும் போட்டுருவாங்க. நம்ம டோர் திறந்துரும். உள்ள போய் பார்க்க தான் போறோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போறோங்க. என்னது இது? டோர்ல திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது.
ஆஹா, நிறைய பேர் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ல டன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க போட ஆரம்பிச்சுன்னா டோர்ல ஏதோ மாற்றம் நிகழுது. அப்ப பிரச்சனை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு அப்படி என்னத்தை தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்துற வேண்டியதான். உள்ள போ. ஆ? என்னடா இது, இதுக்குள்ள குட்டியோண்டு ஒரு ரூமே இருக்கு. இதுக்குள்ள கொண்டு வந்து என்னத்தை வச்சிருப்பாங்க? டைமண்ட் காரு. ஆஹா, சூப்பரா இருக்கேப்பா காரு. செம்ம லக்ஸுரி காரு, அதுவும் டைமண்ட் காரா. அதுவும் 4 கார் நிக்குது. செம்ம மாடலா இருக்கு.